சனி 4 கால பிராணிகளுக்கு எப்பொழுதுமே காரக பிளானட்டா வருவார். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதை வெளியில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு கேள்வி. ஓகே பிரதர், கால்நடை துறைக்கு எந்த பிளானட் காரகம்? எக்ஸ்பெஷலி கோழி பண்ணை, மாடு பண்ணை, ஆடு, அதாவது கோழி வளர்க்குறதுக்கு ஆடு வளர்க்குறதுக்கு எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கணும்? எந்த கிரகம் காரக கிரகம்னு தானே கேட்டிருக்கிறாரு. ஆமாம், எந்த கிரகம் காரக கிரகம்? எப்பொழுதுமேங்க சனி 4 கால் பிராணிகளுக்கு எப்பொழுதுமே காரக பிளானட்டாக வருவார். சனி 4 கால் பிராணி, அதாவது ஆடு, மாடு, மானு, முயல், இது மாதிரியான கிரகங்களுக்கு சனி 4 காரம். அதாவது இன்னும் எதெல்லாம் 4 கால்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கோ அது அத்தனையும் சனியின் துறைகள் கீழே வருது. அப்போ கோழி வளர்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோழி 2 கால் பிராணிங்க. இந்த கோழி என்ற அமைப்புகள் சந்திரனும் செவ்வாயும். ஏன் செவ்வாய் சந்திரனுடைய அமைப்புகள்ல வளர்த்து சாப்பிடக்கூடிய அமைப்பு, வெள்ளை நிறம் சம்பந்தப்படக்கூடிய அமைப்பு. இதுல கூட பண்ண கோழி இதுன்னு வரும். என்னது? பண்ண கோழி சந்திரன் செவ்வாயினும், நாட்டுக்கோழி ஒரு மாதிரியான சனியோட அமைப்புகள் அப்படின்ற மாதிரி வரும். இந்த மாதிரியான 2 கலப்புகள்ல இருக்கும். அப்போ நீங்க கால்நடை துறையில வரப்போறீங்க, மாடு வளர்க்க போறீங்க, ஆடு வளர்க்க போறீங்க, மாடு பண்ணை இருக்கு, ஆடு பண்ணை இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஆடு மாடு வளர்ப்பு செய்யக்கூடிய அந்த பண்ணைக்கு காரகம் சனி. ஆட்டு இறைச்சி, மாட்டினுடைய இறைச்சிகள் சார்ந்த அமைப்புகள்ல வியாபாரம் செய்யக்கூடிய தன்மைக்கு ஆயுதம் போட்டு வெட்டுறதுக்கான அமைப்புகள் செவ்வாய்னு வருவாரு. பசும்பால், மாட்டுப்பால், தேங்காய் பால், இந்த அமைப்புகளில் வரக்கூடிய அமைப்புகளில் சந்திரன் அப்படின்னு வருவார். எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து ஒட்டு மொத்தமாக எல்லாம் விவசாயம் தாங்க. ஆனால் சனி ஒரு விவசாயத்தை கொடுப்பாரு, ஒரு சந்திரன் ஒரு விவசாயத்தை கொடுப்பாரு, செவ்வாய் ஒரு அமைப்புகளை கொடுப்பாரு. இப்போ விவசாய அமைப்பு அப்படின்னு வரும்போது நிலத்தை தோண்டி செய்யக்கூடிய அமைப்புன்னு சொல்கிறோமா, இந்த நிலத்தை தோண்டி செய்யக்கூடிய அமைப்புகளில் நிலத்துக்கு கீழே விளையக்கூடிய மஞ்சள், கிழங்கு வகைகள், வேர் சம்பந்தப்படுறது, இது மாதிரியான அமைப்புகள் அத்தனையும் சனி. அதாவது நிலத்துக்கு கீழே விளையிறது. நிலத்துக்கு மேலே விளையக்கூடிய கத்திரிக்காய், வெண்டைக்காய் மாதிரியான இயற்கையிலேருந்து வரக்கூடிய அமைப்பு சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய அமைப்புகளில் சந்திரன் வருவார். ஓகேங்களா? எதெல்லாம் சீக்கிரம் கெட்டு போயிடும்? பசும்பால் வெளியே வச்சிங்கன்னா கெட்டு போயிடும், தேங்காய் பால் வெளியே வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். ஆனால் தென்னை மரம், தேங்காய் சனியுடையது, இளநீர் சந்திரனுடையது அப்படின்ற மாதிரி வரும். அப்போ நான் தென்னை மர வியாபாரம், தென்னை பண்ணை வச்சிருக்கிறேங்க, சனியின் காரகத்துவம். தேங்காய் விற்கிறேங்க, சனியின் அரக்கு நிறத்தில் இருக்கக்கூடிய தேங்காய். ஆனால் நான் இளநீர் வியாபாரம் பண்ணுறேங்க, சந்திரன். இந்த அமைப்புகள்ல இருக்கும். ஒரு விவசாயம் சார்ந்து வர, இப்போ நான் மஞ்சள் விவசாயம் பண்ணுறேங்க, நிலத்துக்கு அடியில் விளையக்கூடிய மஞ்சள் சனியுடைய அமைப்பு. அதாவது நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கனிமமோ ஏதோ ஒன்றோ, ஆயில் அண்ட் கேஸோ என்னமோ, அது சனியின் அமைப்புகளில் இருக்கக்கூடிய தன்மை. ஆனால் மஞ்சள் குருவின் காரகம்னு வரும். எத்தனை விஷயங்கள் இருக்குது, இது அத்தனையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது என்ன விவசாயம் நீங்கள் பண்ண போகிறீங்க? நீங்கள் மாட்டு பண்ண வைக்க போகிறீங்க, பசும்பால் வியாபாரம் செய்ய போகிறீங்க, சனியும் சுபத்துவமாக இருக்கணும். சந்திரனுக்கு எந்த வகையான சனியின் கலப்பும் வரக்கூடாது. ஏன்? சந்திரனை சனி பார்த்தாருன்னா கருப்பு நிறமான தண்ணீர், கெமிக்கலு, லிக்கரு, பியரு, இந்த கழுவக்கூடிய திரவ பொருள்கள், டாய்லெட் கிளீனரு, இந்த மாதிரியான அமைப்புகளை சனி பார்த்த சந்திரன் கொடுத்துருவாரு. பெட்ரோலு, டீசலு, லூப்ரிகன், கருப்பெண்ணெய் அப்படின்றோம்ல, இது சனி பார்த்த சந்திரன். இல்லைங்க, நான் மாட்டு பண்ணை வச்சிருக்கிறேன், மாடு விற்கிறேன், மாடு வியாபாரம் பண்ணுறேன். சனி செவ்வாயுடைய அமைப்பு 4 கால் பிராணின்னு வருது. ஒருத்தர் காட்டு விலங்குகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு, சனி சுபத்துவம். அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக வராரு, சனி சுபத்துவம். சனி தான் வலுத்திருக்கணும். இந்த இடத்துல ஒரு ஆஃபீஸர் தானே செவ்வாய்னா இல்லை, சனி சம்பந்தப்படக்கூடிய அமைப்பு. ஒருத்தர் அதே மாதிரி ஃபர்னிச்சர் துறையில் இருக்காரு, சனி சுபத்துவம், மரக்கட்டை, அது இதுன்ற மாதிரியான காடுகளிலிருந்து எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு. அதே மாதிரி ஒருத்தர் தீக்குச்சி துறையில் இருக்கிறாரு, செவ்வாய் நெருப்பு. இந்த மாதிரி எந்தெந்த கணக்குகள் அப்படின்றத நீங்க எதுல செய்ய போறீங்க, எந்த துறையில ஃபோக்கஸ் பண்ண போறீங்க? நான் பூச்செடி வச்சிருக்கிறேங்க, இந்த பூச்செடிக்கு யாரு சுக்கிரன் இவருன்னு வர பூ ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது, உடனே மலர்ந்துரும். இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் சந்திரன், பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடியதுல இந்த பூக்கள் வந்துருது. இதெல்லாம் அந்த கேட்டகரியில் வரும். அரிசி விவசாயம் பண்றீங்க, அரிசி சந்திரனுடையது, வெள்ளை நிறமானது. இந்த மாதிரியான எல்லா தானியங்களுக்கே 9 வகையில எல்லா கிரகங்களும் பிரிச்சு வச்சிருக்காங்கல்ல. இந்த தன்மையில அப்படியே ஒரு ஒரு புக்கு போடுற அளவுக்கு நோட்ஸ் இந்த ஒரு 5 நிமிஷத்துல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது அத்தனையின் காரகங்களும் யாரு? ஒருத்தர் தென்னை மரத்துல விவசாயம் செய்யறாருங்க, அவருக்கு இந்த அமைப்பு, இப்ப நம்ம சொன்ன விதிகள் அத்தனையும் பொருந்திருக்கும். ஒருத்தர் கால்நடையில இருக்காருங்க, அத்தனையும் பொருந்திருக்கும். ஒருத்தர்
இந்த வெத்தலை, எலுமிச்சம்பழம், மாலை, பூக்கடை வச்சிருக்கிறாருங்க. சந்திரன் சுபத்துவம் இல்லாமல் அவரால் அதை பண்ணவே முடியாது. அப்படியே செக் பண்ணி பாருங்க, இந்த தன்மைகள் இருக்கும். சரிங்களா? மீண்டும் வேறொரு கேள்வியில் சந்திக்கலாம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.